ஐரோப்பாவை வாட்டி வதைக்கும் வரலாறு காணாத வெப்ப அலையால் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். கடந்த மாதம் கோடைகாலம் தொடங்கியதிலிருந்து ஐரோப்பிய நாடுகள் வரலாறு காணாத கடும் அனல் காற்றினால் பாதிக்கப்பட்டு வருகின்றன. பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல் முதல் சுவிட்சர்லாந்து, பின்லாந்து, ஸ்வீடன் வரையிலான நாடுகள் இயல்பை விட மிக அதிகமான வெப்பநிலையை எதிர்கொண்டு வருகின்றன. இதனால் பெரும் இடையூறுகளும் துரதிருஷ்டவசமான உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளன. பல முக்கிய நகரங்களில் வெப்பநிலை மிக அதிக உச்சத்தை எட்டியது. இந்த மோசமான சூழ்நிலையை சமாளிக்க இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மன் போன்ற நாடுகளில் அவசரகால நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கடுமையான வெப்பம் மற்றும் வறட்சி காரணமாக ஜெர்மனியில் பயங்கர காட்டு தீ ஏற்பட்டது. இதனால் பல ஏக்கர் விளைநிலங்கள் தீயிற்கருகே நாசமாகியுள்ளன. தொழில் புரட்சிக்கு முந்தைய காலகட்டத்தை விட ஐரோப்பா ஏற்கனவே சுமார் 0.3 டிகிரி செல்சியஸ் வெப்பமயமாதலை சந்தித்துள்ளது என்று நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர். இது தற்போது நிலவும் தீவிர வானிலை மாற்றங்களுக்கு மேலும் மோசமாக்குகிறது. புதிய வெப்பமயமாதல், அதிகரித்து வரும் தொழில்மயமாக்கல் மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களின் பயன்பாடு அதிகரிப்பு ஆகியவை வெப்ப அலைகள் தீவிரமடைவதற்கு முக்கிய காரணங்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கடந்த 10 நாட்களில் மட்டும் ஐரோப்பிய நாடுகளில் 2300க்கும் மேற்பட்டோர் அனல் காற்று காரணமாக உயிரிழந்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.